நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன். ராகு கேது. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார். இப்படி சொல்லணும் ராகு கேது. இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வருது? ராகு பகவான் வர்றார். கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்குங்க. கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார். கரெக்டா பாருங்க, 18 மாசம் 18 மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு. ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது. அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த மீன ராசி என்பவர்களே, பொதுவா பாருங்க, மீன ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க, மீன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க. அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கும் மீனராசி பொறுத்தவரை. பலவாட்டி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீனராசி. தன்னம்பிக்கையான ராசி, தைரியமான ராசி, ஆசைகள் அதிக உள்ள ராசி. எப்படி ஆசைகள் அதிகமா இருக்கும், லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் சொல்லி ஒரு கரெக்டா போகக்கூடிய ஒரே ராசி மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ராஜயோகம் இருக்குது? ராஜயோகம் வாழ்க்கையில இருக்கா இல்லையா? என் வாழ்க்கையில கஷ்டம் குறையுமா குறையாதா? இந்த கேள்விதான் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விதான் மீனராசிக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏமாற்றம் ஏமாற்றம், வாழ்க்கையில எல்லாமே ஏமாற்றம். எத்தனை பேருக்கு ராஜா மீனராசியில பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஏமாற்றம் இல்லை. வாழ்க்கை வசந்த நேரம். உங்க வாழ்க்கை எது வந்தாலும் சரி, நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க. என்னால முடியும், எந்த காரியமும் நீங்க யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம். இனிமே எனக்கே அறிவு ஞானம் வந்துருச்சு. இனிமே எது வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நேரம் எனக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிற மைண்ட் பவர் இருக்கு உங்களுக்கு. பார்த்து ஒரே ஒரு பழமொழி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் தான் இந்த ராகு கேது பயிற்சி. ஒரே வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகு பகவான் 12ஆம் பாவத்துக்கு பயிற்சியாக போறாரு. உங்க ராசியில ராகு இருந்து எல்லா விஷயத்திலையுமே பிளாட் பண்ணாரு. எதையுமே நடக்க விடாம ஏமாத்த கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு இன்னைக்கு எல்லாமே, இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு எல்லாமே. வாழ்க்கையிலே ரொம்ப 18 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இருந்துச்சா இல்லையா? மீனத்தை பொறுத்தவரை கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. ராகுபவன் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு யோசிக்க வச்சு பெருசா சாதிக்க வச்சு அப்படி இப்படின்னு கொண்டு போய் டக்குன்னு கீழே இறக்கிட்டு போயிருச்சு மீனராசி. இது நடந்துச்சா? எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணலையா? ஆமாங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. பொருளாதார வருமானத்தை எத்தனை பேர் கஷ்டத்தை பார்த்தீங்களா பார்க்கலைங்க? ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நிறைய சனி இருந்துச்சு. சனி பகவான் யார் ஜாதகம் சரி இல்லையோ அங்கே விரயத்தை பண்ணி விட்டாரு. காசு பணத்தை இழக்க வச்சு விட்டாரு, லாபத்தை இறக்க வச்சு விட்டாரு. எல்லாமே செலவா இருக்கு. திருமணம் பேசிக்கிட்ட கொண்டு போறேன், மாப்பிள்ள வர்றாங்க, பொண்ணை பார்க்குறாங்க, எல்லாம் பேசுறாங்க, ஓகே பண்றாங்க. ஆனா
கிட்ட போகையில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் தருமாறிக்கிட்டு இருக்கீங்க? ராகு கேது வந்து ராகு இருக்கலாம் திருமண தடை எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவார். இது எல்லாமே இருந்துச்சு. படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் படிப்புகளில் ஒரு தடை தாமதம், இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுட்டேன். நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, வேலை உத்தியோகம் சரியா அமையல, வேலையில ஓடிக்கிட்டே இருக்கேன், நல்ல வேலையே எனக்கு கிடைக்கவே மாட்டுதுங்க. 15 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன், என்னை தூக்கிட்டாங்க. கடன் தலைக்கு மேல இருக்குது. எப்படி இந்த கடனை சமாளிப்பேனா இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்கன்னா என்னால முடியல. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சு அந்த பணம் கொடுத்தவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு மீனராசியை பொறுத்தவரை அப்படியே நொந்து நூலா போய் நிறைய கஷ்டத்துக்கு போய் ஏதோ நான் இருக்கிறப்பா அப்படிங்கிற சிந்தனையில நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இனிமேல் உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு வெற்றி வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போயிட்டாரு. 3ஆம் இடத்துல குரு இருந்தா உங்களுக்கு சரியில்லாம ஒரு பலனை கொடுத்தா, இப்ப 4ஆம் இடத்துல குரு அறிவுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால சொல்றேன், புத்திக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப கரெக்டா நீங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா மூவ் பண்ணி பாருங்க, உங்களால முடியும். உங்களால வெற்றி அடைய முடியும். வெற்றியை மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே, தோல்விக்குங்கிற வார்த்தைக்கு போகக்கூடாது. மீனராசி தோல்வி வரக்கூடாது, இனிமே வெற்றி தான் வரும். ஏன்னா ராகுக்கு இது உங்களை விட்டு விலகிருச்சு. சனி பகவான் மட்டும் தான் இங்க இருக்கிறாரு. ஜாதகத்துல சனி குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. சனி சரி இல்லாட்டினா பிரச்சனை, சனி பகவான் நல்லா இருந்துட்டால் வெற்றி. இதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும், அடுத்த ராகுகதி பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும். கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்தீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசி. இனிமே எல்லாமே உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரம் தான் இந்த ராகுகதி பயிற்சி. மருத்துவ செலவு குறைஞ்சிடும். எத்தனை பேர் மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணீங்க? இனிமேல் செலவு இருக்காது, பயப்படாதீங்க. மருத்துவ செலவு வரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு திருமணம் தேடி வரும் மட்டும் பாருங்க. பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே, திருமணம் சக்சஸ் ஆகும். எத்தனை பேர் வீடு வாங்க போறாங்க, எத்தனை பேர் இடம் வாங்க போறாங்க, எத்தனை பேர் பூமி வாங்க போறாங்க மட்டும் பாருங்க. இந்த ராகுகேது பயிற்சியால பாருங்க. ஏன்னா ராகுகேது 12வது ஆர்டர் பண்ணல கண்டிப்பா விரைய செலவு பண்ணி தான் ஆகணும். அப்ப வீடு கட்டுறது, விரைய செலவு பண்றது, வீடு எல்லாமே யோகம் அமைச்சு கொடுக்குறாரு. சகோதர சகோதரி நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எல்லாமே மாறுது பாருங்க. எத்தனை பேர் வழக்கு சம்பந்தமா அலையிறீங்க? இனிமே இந்த வழக்கு பிரச்சனை இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துல ஒரு நிம்மதி தருணத்தை பார்ப்பீங்க. ஒரு மனிதருக்கு நிம்மதி கிடைச்சா போதும் தானே, கண்டிப்பா அந்த நிம்மதி உங்களுக்கு இருக்கு பாருங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான பேர், நல்ல பேர் எடுப்பீங்க. இதாங்க மீனராசி இப்ப இருக்குங்க உங்களுக்கு. எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு? இப்ப எழுதுங்க. லக்னத்தோட யாரு சூரியன் இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். புதன் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்களுக்கு சாதகம் வரும். அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க. இப்ப பாத்துங்க, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி இந்த கடனை அடைப்பீங்க. தலைக்கு மேல கடன் சொன்னீங்கல்ல, கடன் கண்டிப்பா அடைப்படும். எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். அதுக்கான நேரம் இருக்கு. நிறைய நேரம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அனுகூலம் வரும். தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாத்துங்க. தொழில் பண்றவங்க மட்டும் 7.5 சனி நல்லா இருக்கா, நல்லா பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாத்துக்குங்க. லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமா எடுத்துருங்க. இனிமே லாட்ரி யோகம் கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் வீடு சனி பகவான் ராசிக்கு வந்துட்டாவே சனி யோகமா இருக்கான்னு பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை எடுக்க ஆரம்பிச்சிடணும் பாத்துங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ஆசிரியர் நல்லா இருக்கும், நகைக்கடை வச்சிருக்கும் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஆராய்ச்சியாளர் நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு போறாரு பார்த்து. தன்னம்பிக்கை மட்டும் விடாம பயணிக்கணும். உடம்பு ஆரோக்கியம், இனிமே ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கணும். இந்த ராகு இது பயிற்சியால் 18ஆம் தேதிக்கு கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். நீதி நேர்மையா இருங்க. கண்டிப்பா எப்போதுமே நீதி நேர்மைக்கு மட்டும்தான் நீங்க அடிபணிச்சு போவீங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றி இருக்குது. இறைவன் உங்களை கண் விழித்து பார்க்கிறார். கண்டிப்பா இறைவனுடைய சித்தம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து. இப்ப நட்சத்திர பலன்களை போவோம். முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம் ரொம்ப இருக்கும். நல்ல பேர் உங்களுக்கு தேடி வரும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். எது வந்தாலும் என்னால முடியுங்கிற தைரியம் உங்கள்கிட்ட விட்டுறாதீங்க. சொந்தமா வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே தேடி வருது பாத்துங்க. எது வந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அதாவது இந்த
புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரமா அமையுது. பார்த்து சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு முன்னாளுக்கும், நகர வச்சிருக்கோம், எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க, உழைப்பாளிகள் சொல்லணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தவங்க. வாழ்க்கையே போட்டி போராட்டமா பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா விரைய சனி கடுமையா தாக்கத்தை கொடுத்தாரு. கஷ்டம், ரொம்ப செலவு, நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிங்க. நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சரியா இல்லை. இனிமே நல்லாமே எல்லாமே டோட்டலா மாறும். குரு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். செலவை கம்மி பண்ணுவார். மருத்துவ செலவு பண்ணுவார். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் படிப்புகள் ஒரு மாற்றம் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ராகுகேது பயிற்சி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறங்க நல்ல ஒரு புத்திசாலிக்குள்ள நல்ல டேலண்டான கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய பேர் மருத்துவ செலவு, நிறைய செலவு ரொம்ப பார்த்துட்டீங்க. கணவன் ஒற்றுமை இல்லாம பார்த்துட்டீங்க. ரொம்ப தடைகளை அதிகமாக சந்திச்சிட்டீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே தடைகள் இருக்காது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வரும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அரசியல் ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கணக்குகள் உள்ள ஃபீல்டு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.